type of tissue is found in the marked area ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the marked area வந்து இதுதான். ஸோ இது ஒரு ஸ்கின்னோட ஹிஸ்டாலஜி. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்குது இதுதான் பேசல் லேயர், அதோட எபிடர்மிஸ் வந்து முடியுது. ஓகே, பேசல் லேயரோட எபிடர்மிஸ் முடியுது. ஸோ டெர்மிஸில் we have two parts, papillary layer அப்புறம் ரெட்டிகுலர் லேயர். இந்த பேப்பிலரி லேயரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் நர்வ்ஸ்லாம் இருக்கும். அதனால் இது லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ. லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ எது பேப்பிலரி லேயர். இந்த ரெட்டிகுலர் லேயரில் என்ன இருக்குன்னா we have கொலாஜன் ஃபைபர்ஸ். இங்கே தெரியுதா, இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கும், ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இங்கே நம்ம பிக்சரை பார்த்தோன்னாலே தெரியும், இங்கே வந்து இந்த ரெட்டிகுலர் லேயர் ஆஃப் தி டெர்மிஸை வந்து ஹிஸ்டாலஜியில் காட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து பேரலாக அரேஞ்ச் ஆகாமல் ரொம்ப இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஒரு ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் எப்படி பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு. இது வந்து டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ எங்கே இருக்குன்னா லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ், அப்புறம் அப்போனியூரோசிஸ். தேங்க்யூ.